50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஸ் வர்மா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல். இடைத்தேர்தலை தவிர்க்க எம்எல்ஏவாக தேர்வான ஒருவரையே முதலமைச்சராக்க பாஜக திட்டம். டெல்லி முதலமைச்சர் வரும் வெள்ளியன்று தேர்வு செய்யப்படுவார் என தகவல். பிரதமர் வெளிநாடு சென்று திரும்பிய பின் ஆலோசனை நடத்த பாஜக மேலிடம் திட்டம். டெல்லி தேர்தலில் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பாஜக வேட்பாளர் பர்வேஸ் வர்மாவுக்கு அவரது சொந்த கிராமத்தில் வரவேற்பு. சுமார் 4000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவருக்கு மாலைகள் அணிவித்து தலைப்பாகை கட்டி உற்சாகம். தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிஷி. துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். யமுனை நதியை டெல்லியின் அடையாளமாக மாற்றுவோம் என பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் எனவும் திட்டவட்டம். டெல்லி ஆம் ஆத்மி அரசின் ஊழல்கள் பற்றிய சிஏஜி அறிக்கை சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களை அதனை திருப்பிக் கொடுக்க வைப்போம் என்றும் உறுதி. டெல்லி சட்டசபை தேர்தலில் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் தோல்வி. மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகளை ஏற்பதாக ராகுல் கருத்து. விலைவாசி உயர்வு மற்றும் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து போராடப் போவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் இன்று இயல்பை விட அதிக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பெரியார் மண்ணில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையும் அவரவர் பதவிகளில் தொடர்ந்து இருக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவாக அவர்களை பிரச்சாரம் செய்து ஆட்சியில் அமர வைப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இனியாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழகத்தில் 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. உண்மை அம்பலமானதும் அம்புலிமாமா கதைகளை அமைச்சர் பெரிய கருப்பன் சொல்வதாக விமர்சனம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் 2 விசைப்படகுகளுடன் சிறைப்பிடிப்பு. வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்தவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. வேலூர் அருகே பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு உயர் சிகிச்சை. உடல்நிலையை கருத்தில் கொண்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். வள்ளலார் நினைவு தினத்தையொட்டி நாளை மறுநாள் 11ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் அடைப்பு. அன்றைய தினம் மது விற்பனை கூடாது என மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. ரயிலில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஐஜி பாபு ஆய்வு. பயணிகளிடம் கலந்துரையாடி காவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தமிழகத்திற்கு தர வேண்டிய உரிய நிதியை கேட்டாலும் மத்திய அரசு தர மறுப்பதாக ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு கேட்காமலேயே மத்திய அரசு நிதி வழங்குவதாக விமர்சனம். கோவை கொடிசியா சாலையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. வயது வித்தியாசமின்றி இசைக்கு ஏற்ப சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக நடனம். நாளை பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்பதுடன் அதிபர் மேக்ரானை சந்தித்து பேசுகிறார். ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா நாளை 3000 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல். திறம்பட பணியாற்றாததால் 5% ஊழியர்களை குறைக்க முடிவு.
சாம்பியன்ஸ் டிராபியில் இந்திய அணியை வீழ்த்துவதே உங்கள் முக்கிய இலக்காக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தல். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து காங்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.